இன்ஸ்டாகிராம் உள்ளே போனாலே இந்த வாழை இலை போட்டு தான் நிறைய வீடியோ வருது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி நாங்களும் பார்த்தோம். சத்தியமா டேஸ்ட்டு வேறு லெவல். கடாயில் 1½ ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் 1/2 கப் ரவை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதை பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதில் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேன். வறுத்த ரவையும் வாழைப்பழமும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. தேங்காவை துருவி சேர்த்தாலும் சரி, இல்லை அதை 1-2 அரைச்சி பூ போட சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளம் சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தில் இருக்க ஈரப்பதமே போதுமானது. தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை நல்லா பிசைஞ்சிருங்க. வாழை இலையை பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூனாக வச்சு அதை மடித்து இட்லி குக்கரில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். செம்ம ருசியான வாழை இலை புட்டு ரெடி. இதை ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற மற்ற ஷார்ட்ஸும் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு எந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிடுங்க. வாழை இலை புட்டு ஸ்வீட்டாக சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.